செக்ஸ் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது ஒன்றும் ஆபாசமான விஷயம் அல்ல. இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அது வேணால் நம்ம பேசிடுவோம். ஒரு 5 பெரிய கோயில்கள் இருக்குது, அதில் முழுமையாக செக்ஸ் சிற்பங்கள் தான். அது சுதந்திரத்தப்போ பாதுகாக்கப்பட்டிருந்தது. அப்போது காங்கிரஸ்காரர்கள்லாம் அதை பார்த்த உடனே என்ன இது இந்து மதத்தில் எவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காந்திகிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு பருவ வயது வரும்போது ஒரு பெண் மீது ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பு வரலாம். ஆணுக்கு வந்து தூக்கத்தில் விந்து வரும். கண்டிப்பாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் இந்த உலகத்தை இயங்க வச்சுக்கிட்டு இருக்கு. மனித குலம் மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்துமே முக்கியமாக ஒன்று இனப்பெருக்கம், உணவு, இதுக்காக தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த உலகமே. அப்போ இந்த உணவு இனப்பெருக்கம் இல்லைன்னா உலகத்தில் உயிரினங்களே இருக்காது. அதனால் உயிரினங்களை ஈர்த்து உறவில் ஈடுபட்டு இனப்பெருக்கம்ன்றது ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான விஷயம் எல்லா உயிரினங்களுக்கும் உலகத்தில். மனிதர்களுக்கு இன்னும் ஓரளவுக்கு மேம்பட்ட சிந்தனை அதெல்லாம் வரும்போது அதில் கொஞ்சம் மேம்பட்ட உறவுகள், காதல், திருமணங்கள் அப்படின்னு வேறு மேம்பட்ட உறவாக இருக்குது. அதில் செக்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக மாறுது. மற்ற மிருகங்களிலிருந்து பெரிய அளவுக்கு மாறுபட்ட ஒரு இன்னும் கொஞ்சம் சிக்கலான குடும்ப உறவுகளாக அது மாறுது. செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தை இயங்க வைக்கிறது, வாழ வைக்கிறதுக்கே அந்த செக்ஸ் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அது ஒன்றும் ஆபாசமான விஷயம் அல்ல. இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்குது, அது வேணால் நம்ம பேசிடுவோம். ஏன்னா இப்போ இருக்கிற பார்வை என்னென்னா, பொது வெளியில் வந்து செக்ஸை பற்றி பேசுகிறவங்க ஒரு இன்ஃபீரியர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் உலகத்திற்கு முதல் பாலியல் நூலை கொடுத்தது இந்தியா தான். காமசூத்ரா வாத்சாயனார் கொடுத்த ஒரு முதல் நூல் தான் இன்றைக்கும் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நூல். நிறைய கோயில்கள் சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாலியல் சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். கஜுரஹோ, கொனார்க் போன்ற பல்வேறு இடங்கள்லையும் இருக்கும். பெரிய வரலாறும் இருக்குது இதுக்கு. இந்த இந்து மதம், அது இந்து மதம்னு அப்போ பேர் இல்லை, ஆனால் இந்த மதத்துக்கு வந்து அடிப்படையாக 3 விஷயங்கள் தான். அறம், பொருள், இன்பம். திருக்குறள் அந்த வழியில் தான் வடிவமைச்சாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் அதுதான். அதே மாதிரி வடமொழியில் எழுதப்பட்ட நூல்கள் வந்து அறத்திற்கு வந்து அர்த்தசாஸ்திரா, அதே மாதிரி மனு நீதி, காமசூத்ரா, இந்த 3 நூல்கள். இந்த 3 படிகள் தான். முதல்ல அறம், அடுத்து பொருள் ஈட்டுதல், அடுத்து இன்பம், அடுத்து 4வது படி வீடு பேர். இது அப்போது கடவுளை அடையிறதுக்கான வழிமுறைகளாகவே இந்த 3 படிகளும் இருந்தது. இது பல கோயில்களில் நீங்கள் பார்க்கும்போதும் இது இருக்கும். கஜுரஹோவில் என்ன அப்படின்னா, ஒரு 5 பெரிய கோயில்கள் இருக்குது. அதில் முழுமையாக செக்ஸ் சிற்பங்கள் தான். நீங்கள் உலகத்தில் என்னென்னலாம் செக்ஸை கற்பனை பண்ண முடியுமோ அத்தனையும் சிற்பங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து ஒரு மலைகள் சூழ்ந்த இடம் அது. அதனால் அதை சாதாரணமாக யாரும் உள்ளே போக முடியாது. அது சுதந்திரத்தப்போ பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அப்போது காங்கிரஸ்காரர்கள்லாம் அதை பார்த்த உடனே என்ன இது இந்து மதத்தில் எவ்வளோ ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காந்திகிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் உடைச்சிடலாமா, ரொம்ப இந்து மதத்துக்கே இழிவு தர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அவரும் சரி நீங்கள் இதை உடைச்சிடலான்னு சொல்கிறாரு. அப்போது ரவீந்திரநாத் தாகூர் தான் காந்திகிட்ட வந்து சொல்கிறாரு, நம்ம முன்னோர்கள்லாம் செக்ஸ் பண்ணாதவங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லை நமக்கு அது அருவருப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சின்னங்கள். முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு திருத்தி எழுதுறது நம்ம நோக்கம் இல்லை, அது நமக்கு உரிமை இல்லை. இதெல்லாம் வரலாற்று ஒரு பின்புலம் இருக்குது. நம்ம அதை உடைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்ன பிறகு காந்தி அதை அவங்கள நிறுத்தினதுனால அந்த சிற்பங்கள் தப்பிச்சு நிறைய இன்றைக்கும் பல இடங்களில் பார்க்கலாம். அதனால் பாலியல் என்பது அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ வர வர அது தவறான ஒரு போக்குக்கு போகுது, தவறுன்னு நினைக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை, சாதாரணமாக பேச்சு வழக்கில் நம்ம அரசியல் மாதிரியோ
மற்ற பொருளாதாரம் பற்றியும் நம்ம பேசுகிறதில்ல யாருக்கிட்டையும். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம உடலில் வந்து மாற்றங்கள் வருது. எல்லோரும் சிறுவர்களாகவே வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. அவர் ஒரு பருவ வயது வரும்போது ஒரு பெண் மீது ஈர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்பு வரலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா ஆணுக்கு வந்து தூக்கத்தில் விந்து வரும், செக்ஸ் ஆர்வம் வரும், பெண்ணுக்கு வந்து மாதவிலக்கு சுழற்சி வரும். இதெல்லாம் அதிர்ச்சி அடையலாம் அவங்களுக்கு எதிர்பாராமல் இருப்பாங்க. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் வளரும்போது அவங்க உடலில் மனதில் பல்வேறு மாற்றங்கள் பாலியல் சார்ந்து ஏற்படும். அதுக்கு அவங்களுக்கு சரியான எங்கேயாவது விளக்கம் சொல்கிறதுக்கு யாராவது இருக்கணும். பெற்றோர்கள்ட்ட நம்ம ஊரில் கேட்க முடியுமா? அந்த சாத்தியக்கூறே இல்லை. ஆசிரியர்கள் அதோட மோசம், கையில் பரம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை பற்றி ஒரு பையன் போய் கேட்டான்னா அடிதான் விழும். அந்த லெவலில் தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்களுக்கு யாரும் பசங்களுடைய கேள்விகளை உள்வாங்கி ஒரு பதில் சொல்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கே தெரியுமான்றது சந்தேகம். அவங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது இந்த இளைஞர்களுக்கு வந்து தகவல்கள் எங்கேருந்து வருது? 3ஆம் மஞ்சள் பத்திரிகைகள், மோசமான திரைப்படங்கள், அதே மாதிரி பல்வேறு இந்த இன்டர்நெட்டு, இந்த மாதிரி 3ஆம் தர சூழல்கள்லேருந்து தான் அவங்களுக்கு ஒரு அபத்தமான கருத்துக்கள் வரும். நேரடியாக எது சரி எது தப்பு, எப்படி சரியான சிந்தனைனா என்ன, இதை எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே என்றைக்குமே யாரும் கற்றுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகளோட நம்ம சமுதாயத்தில் என்ன அடிஷ்னலாக இப்போ பிரச்சனை வருது? ஒரு பக்கம் ஏராளமான செக்ஸ் பற்றிய தகவல்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் மூலமாகவும் திரைப்படங்கள் பல்வேறு வகையில். அப்போ இளைஞர்களுக்கு வந்து ஒரு பக்கம் வல்னரபுளாக பாலியல் தூண்டுதல் வருது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கான பாலியல் பற்றிய தெளிவான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இல்லை. அப்போது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகுது. குற்ற உணர்வு, சுயன்மம் பண்ணுறாங்க, அதை பற்றிய குற்ற உணர்வு டெவலப் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு மன உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் ஒரு சரியான விஷயத்தை விஞ்ஞானபூர்வமாக ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்கும்போது மிகப்பெரிய பெற்றோர்களே ஆரம்பிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் ஸ்கூலில் இருந்து போகும்போது நல்லது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சூரியன் பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நாம் ஸ்கூலில் சொல்லி கொடுக்கறதுனால எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க, யாருக்கும் அந்த பிரச்சனை வர்றதில்லை. இப்போது இந்த மாதிரியான ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு விவசாயிகிட்ட போய் பூமி தான் சுற்றுது, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவர் நம்புறது கடினம். ஏன்னா டெய்லி காலையில் பார்க்குற கிழக்கில் சூரியன் உதிக்குது, மேற்கில் மறையுது. அவர்கிட்ட போய் இல்லை பூமி தான் சுற்றுனா பூமி எங்கே சுற்றுது, சூரியன் தான் காலையில் கிழக்கு உதிக்குது, மேற்கில் மறையுது. அப்போது அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படி தான் இருந்தது கெப்லர் வர்ற வரைக்கும். அப்போது விஞ்ஞானத்தை வந்து சரியான நபர்கள் சரியாக சொல்லித்தரும்போது அது ஆழமாக பதியும். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரியாக சொல்லித்தரலை அப்படின்னா பல்வேறு குழப்பங்கள் போய்கிட்டே இருக்கும். அந்த குழப்பங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும். அதை ஒரு ஆழமான ஆரோக்கியமான விவாதங்கள் ஆசிரியர்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். அவங்களும் அந்த விவாதங்கள் நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னா தப்பு தப்பாக விஷயங்களை தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திருமணத்திற்கு முன்பு கண்டிப்பாக ஆணும் பெண்ணுமே ஓரளவுக்கு இதை பற்றிய ஒரு நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். இல்லை இது மாதிரி சில சேனல்களில் இந்த நிகழ்ச்சி மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க பார்க்கணும். பார்த்து விஞ்ஞானபூர்வமான ஒரு அளவுக்கு நாலேஜை ஏற்படுத்திக்கிட்டு திருமணம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனை வரும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பேர் முதல் ராத்திரியிலேருந்து உறவு கொள்ள முடியாது. இந்த 4 பேரில் 3 பேர் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இது என்னன்னு தெரியாது. சண்டை போட்டு அவர் ஆண்மை இல்லாதவர்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்க 75% யங் பீப்புள் டைவர்ஸ் எல்லாம் இந்த கேஸ் தான். அடுத்த கட்டம் என்ன வரும் அப்படின்னா, இந்த 100 பேரும் நல்லா உறவு வச்சுக்கிட்டா கூட 85 பேர் கர்ப்பமாகிடுவாங்க ஒரு இடத்துல. ஒரு 15 பேர் கர்ப்பமாக மாட்டாங்க. விழிப்புணர்வு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்துன்னு சொல்கிறேன். 90களில் நாங்கள் இதே பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் 2-3 கல்யாணம் பண்ணிட்டு 3 பேரையும் கூட்டு வருவார். டாக்டர் இவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணுங்கள்,
குழந்தை இல்லை 3 பேருக்குன்னு 3 பேர் குழந்தைன்னா உங்களுக்கு தாங்க பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னுவோம். இல்லை எங்கள் பரம்பரை வீர பரம்பரை எங்கள் குடும்பமே அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ தெரியாது ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கணும். மாமியார் வேற வந்து சொல்லுவாங்க எங்கள் மகன் வீர பையன் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான்னுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரியாது. அவங்க தாம்பத்திய உறவு பண்ணுறதுனால எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய விஷயங்கள் வெளியே வரும்போது ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இப்போ 2வது 3வது கல்யாணம் இதுக்காக பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதே உங்களால் நாங்கள் ஏராளமாக பார்த்துருக்கோம். அப்போது ஒரு விழிப்புணர்வு வந்து எவ்வளோ மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வருது. செக்ஸில் இந்த மாதிரி 100ல் 4 பேர் செக்ஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ். இதுக்கு வந்து 5 நாளில் சரி பண்ணிடலாம், 1 வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இவங்களுக்கு இது புதிதாக அரேஞ்சு மேரேஜில் இது ரொம்ப அதிகம். அப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க, முதல் ராத்திரி கொண்டு போய் விடுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, பெண்ணும் ஆணுமே செக்ஸை பற்றி நம்ம பிள்ளைகள் எதுவுமே தெரியாமல் அப்பாவியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நம்புகிறோம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டி முடித்து பெட்ரூமில் விட்ட உடனே அவங்க செக்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகி செக்ஸில் அற்புதமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது சாத்தியமே இல்லை. அப்போது செக்ஸில் முழுமையான ஒரு அறிவும் இல்லாமல் பாலியல் பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு இவங்க 3ல் 4 பேர் டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு சிக்கலான நிகழ்வு. இதை நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்னும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை எஜுகேஷன் மூலமாக தான் சரி பண்ணணும். பாலியல் பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லைனில் சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை. அவங்க கொஞ்சம் படிக்கணும். உடலில் ஏற்படுற மாற்றங்கள், மனதில் ஏற்படுற மாற்றங்கள், நமக்கும் சொசைட்டிக்குமான ஒரு உறவு, நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும். நிறைய நூல்கள் இருக்குது, நல்ல மருத்துவர்கள் எழுதின புத்தகங்கள் இருக்குது. அதை படிக்கிறது மூலமாக அவங்க எக்யூப் பண்ணிக்கலாம். அதுதான் நாலேஜ் இஸ் பவர். அவங்களுக்கான அந்த எக்யூப் பண்ணுறதுக்கு படிக்கிறது தான் ஒரே வழி.